வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மையசால பார்த்தோம்னா சிவராமனோட கதை முடிஞ்ச மாதிரிக்கு இந்த கதையை கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சிவராமனோட கதையை முடிச்சுட்டாங்களா இல்லைன்னா சிவராமனை அவங்க ஏதாவது மறைச்சு வச்சுருக்காங்களா மையஸ். அடுத்தது பார்த்தோம்னா சிவராமனை தொடர்ந்து முருகனுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு மையஸ் தன்னுடைய அடுத்த பிளானை அவங்க தொடருதாங்க. ஏன்னா முருகனால தான் நம்மளுக்கு ரொம்பவே பிரச்சனை, அதனால முருகனுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்துதான் மையஸ் ஆரம்பிக்க போகிறாங்க தன்னுடைய ஆட்டத்தை. இதில் இருந்து முருகனை எப்படி யார் காப்பாற்ற போகிறாங்க, அடுத்தது இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சுமியை தான் காட்டுறாங்க. லட்சுமி சிவராமனை நினச்சி அழுதுகிட்டு இருக்கவும் சிவராமனுக்கு நடக்கூடிய எல்லாத்தையுமே முடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி அவங்க ஃபோட்டோ பார்த்து அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ எல்லாருமே அவங்களுக்கு ஆற்றல் சொல்லிட்டு இருக்கவும், ஆனாலும் லட்சுமி சொல்கிறாங்க எனக்கு இன்னும் கூட அவர் வேலைக்கு தான் போயிருக்காரு அப்படிங்கிறத நான் நம்பிட்டு இருக்கேனே தவிர அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை. அவரால் என்னை விட்டுட்டு போகவும் முடியாது, அவர் என் கூடயே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி இப்படி சொல்லவும் இதை கிட்டதுமே எல்லாருமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சாப்பிடாம இருந்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா அவங்க வெற்றியோட அப்பாவை தான் ஈஸ்வரமூர்த்தி தான் காட்டுறாங்க. இப்போ ஈஸ்வரமூர்த்தி கதிர்கிட்ட சொல்கிறாங்க, சரி நம்ம சாப்பாடெல்லாம் அவங்களுக்காக வாங்கி கொடுக்கலாம், ஏன்னா அவங்க சாப்பிடாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கதிரும் ஆமாப்பா அவங்களுக்காக நம்ம எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கும்போது, ஆனால் அவரை நினச்சா பாவமாக தான் இருக்குது, ஆனால் அந்த குடும்பத்தை நினச்சா எனக்கு எரிச்சலாக இருக்குங்க அப்படிங்கவோ எங்கள் பாரு அபிராமி இதெல்லாம் பேசக்கூடிய நேரம் இப்போ கிடையாது, அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே கலங்கி போய் நின்றுட்டுருக்குறாங்க, யாரும் சாப்பிட்ருக்க கூட மாட்டாங்க, அதனால நான் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டு வரேன், நீ வாரியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நான் வரல நீங்கள் ஒன்றா போங்க அப்படின்னு அபிராமி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்தியோட அம்மாவும் சொல்கிறாங்க, அம்மா அவர் ரொம்பவே நல்ல மனுஷன், அதுக்காக நம்ம அந்த குடும்பத்துக்கு இப்போ உள்ள நிலைமையில் அவங்களுக்காக நம்ம உறுதுணையாக இருக்கணும், அதனால ஈஸ்வரமூர்த்தி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரமூர்த்தியும் கதிரும் அங்கேருந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் சாப்பாடெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ வெற்றி கிட்ட சொல்கிறாங்க, வெற்றி அவங்கள சாப்பிடவே அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வெற்றி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க எல்லாரும் சாப்பிடுங்க, எவ்வளோ நேரம் தான் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் மாமாவை நினச்சி நீங்கள் அழுதுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ துளசி கிட்ட சொல்கிறாங்க, துளசி எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சு கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ துளசியும் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா சாப்பிடுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா, அவருக்காக இன்றைக்கி நான் ஆசையாக நான் சமையல் பண்ணி வச்சேன், ஆனால் அவர் இப்படி போவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவங்க ரொம்பவே உடஞ்சி போய் அழுதுட்டு இருக்கவும் அப்போ முருகன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முருகன் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மகேஷ் கூட இருந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஐயோ முருகன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறான், ஆனால் நம்ம தான் அதை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு யாருக்கும் தெரியாதனால நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து முருகன் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுமே எல்லாருமே ரொம்பவே உடஞ்சி போய் இருக்கிறாங்க. நம்மளுக்கு யார் அப்படி விரோதியாக இருக்கிறா, எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அப்பாவுக்கு போய் இப்படி மாதிரிக்கு ஒரு விரோதியா, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் முருகன் என்ன சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கி யாரோ திட்டமிட்டு தான் அந்த மாதிரிக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாங்க, சரி நான் நடந்து முடிஞ்சு போச்சுது, இப்போ எல்லாரும் நீ சாப்பிடவே அப்படின்னு சொல்லவும் உடனே துளசியும் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. அப்போ சாப்பிட மாட்டேன்னு ஒருத்தரும் வரமாட்டேன்னு சொல்லும் போது அப்போ துளசி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, அஞ்சலி இப்போ நீ கன்சீவாக இருக்கிற, நீ இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே அவங்களே ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வெற்றி கண்கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா அவங்க துளசி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டு வரவும் அப்போ துளசியாக வெற்றி தனியாக கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ மகேஷ் இது நோட்டம் விடுதாங்க, என்னது வெற்றி துளசி தனியாக கூப்பிட்டுட்டு போகிறான் என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கவும் அப்போ வெற்றி துளசி கிட்ட சொல்கிறாங்க, துளசி இது யாரோ திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க, இதை நீங்கள் அங்கே வச்சு நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால தான் இந்த பேச வேண்டாம்னு சொன்னேன் அப்படிங்கவும் உடனே துளசியும் சொல்கிறாங்க, ஆமாம் முருகனை சொல்கிறத பார்த்தாக்கி யாரோ திட்டமிட்டு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய டார்கெட் அப்பா கிடையாது அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க, அந்த துளசி எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வெற்றியும் சொல்கிறாங்க, ஆமாம் அவங்களுடைய டார்கெட் முருகண்ணன் தான், முருகண்ணனை இப்போ அதாவது அவங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அப்பாவை போய் அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போனனால தான் அப்பாவையும் இந்த மாதிரிக்கு அவங்க வழிமறிச்சிருக்கிறாங்க, ஆனால் அப்பாவுக்கு அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சிருக்குது, அதனால தான் அப்பா உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவோட கதையை முடிக்கிறதுக்காக இருந்திருக்காங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே மகேஷ் அப்படியே தூக்கி வரி அவங்களுக்கு போடுது. இது என்னது வெற்றியும் துளசியும் கூட இருந்து பார்த்த மாதிரிக்கு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க, ஐயோ இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாக்கி நான் தான் இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க நெருங்கிடுவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ துளசி கேட்குறாங்க, அதாவது முருகன்
முருகண்ணனுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. முருகனனை பற்றி நம்மளுக்கு தெரியும், அவர் ரொம்பவே பாவம். அது மட்டும் இல்லாமல் ரகு கேசவன் வந்து அவங்களாவது வந்து பொடுன்னு பேசுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது, அந்த மாதிரிக்கு உள்ள ஆளே கிடையாது. ஆனால் அவருடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தங்க இருக்கிறானா அப்போ கண்டிப்பாக வந்து அவன் முருகண்ணனுக்கு ரொம்பவே நெருக்கமானவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கெட்டதுமே வெட்டின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக வந்து அவன் திரும்பவும் வருவான் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து துளசி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் வெட்டி, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கி அவன் என்னன்னா முருகனனோட கதையை முடிக்கணும்னு தான் வந்திருக்கிறான். ஆனால் முருகனன் வந்து எதுவுமே பண்ண முடியாதனால அவன் கண்டிப்பாக திரும்பவும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் முருகனன் நம்ம ரொம்பவே ஜாகிரதையாக பார்த்துக்கிடணும். இதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு சீக்கிரத்திலே நான் கண்டுபிடிச்சே தீருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி வந்து வெட்டிக்கிட்ட சொல்லவும் வெட்டி வந்து சொல்கிறாங்க, துளசி இதுக்காக அதாவது உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் வந்து செய்து கொடுப்பேன். மாமா மாதிரிக்கு ஒருத்தரை ஒரு நல்லவரை நம்ம இழந்திருக்கிறோம், திரும்பவும் வந்து முருகனே நம்ம இழந்துடக்கூடாது, அதனால நீங்கள் இதுக்கு என்ன பண்ணிருந்தீங்களோ நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு வெட்டி சொல்லவும் இந்த விஷயம் வந்து வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் இதெல்லாமே கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மகேஷ் வந்து நினைக்கிறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை நெருங்கிடுவாங்களோ, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த முருகனுடைய கதையை நம்ம முடிச்சிடணும். முருகனுடைய கதையை முடிச்சுட்டாக்கி கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்மளை வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அந்த முருகன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மகேஷை தான் காட்டுறாங்க. மகேஷ் வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, அஞ்சலி நம்ம கிளம்பலாமா அப்படிங்கும்போது அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அம்மா இந்த மாதிரிக்கு நிலைமையில நான் விட்டுட்டு எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே மகேஷ் வந்து சரி அஞ்சலி நீ வேணா அங்கே இருந்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ ரொம்பவே பதட்டமாக போகிறாங்க. அப்போ உடனே அஞ்சலி கேட்குறாங்க, அம்மா உங்களுடைய நடவடிக்கை சரியில்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மகேஷ் அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க இவர் வந்து போகிற போக்கே சரியில்லை, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷோட அம்மாவையும் காணலைன்னு சொல்லிட்டு இருந்தாருல, ஒருவேளை அந்த பதட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ்கிட்ட வந்து அவங்க வந்து போகிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க உங்கள் அம்மாவை காணலைன்னு சொல்லிட்டு தேடினீங்களா, கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அஞ்சலி அவங்க கிடைக்கல, அதனால தான் வந்து அதாவது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ஆனாங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, அதனால தான் நாங்கள் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அஞ்சலி சரி அப்படிங்கிறாங்க. ஆனால் அஞ்சலி வந்து மகேஷோட இந்த தடுமாற்றத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு இது உங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து முருகனை வந்து தனியாக கூப்பிட்டு போகிறாங்க துளசி. அப்போ முருகன் வந்து என்ன துளசின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாருன்னா ஒன்றுமில்ல நீ வெளியே தனியாக எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை உன்னை வந்து துரத்துனாம்ல அவன் கண்டிப்பாக திரும்ப உன்னை தேடி வருவான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே முருகன் வந்து கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. என்ன துளசி சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாண்ணா, அதனால அதாவது யாராவது உன்னை பின்தொடர மாதிரிக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது வந்துச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கவும் உடனே முருகனும் சரி அப்படிங்கிறாங்க. உன்னை பின்தொடர மாதிரிக்கு இருந்தாலோ யாராவது உன்னை போய் சொல்லி வெளியே எங்கேயாவது அழைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலோ நீ கண்டிப்பாக உடனே எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லணும், அவன் கண்டிப்பாக உன்னை வந்து அதாவது உன் கதையை முடிக்கிறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து முருகன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் மகேஷ் தான் அப்படிங்கிற உண்மை வந்து அஞ்சலி வெட்டி துளசி இவங்க 3 பேர்ல யார் கண்டுபிடிக்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.